உலகின் மிகவும் பழமையான மருத்துவ இதழான தி பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜர்னல் சிக்கன் குனியா குறித்து உலகளவில் ஆய்வு நடத்தி அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் வரும் காலங்களில் உலகளவில் ஆண்டுதோறும் 1,44,00,000 நபர்கள் சிக்கன் குனியாவால் பாதிக்கப்படக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்தியாவில் மட்டும் ஆண்டுதோறும் 51 லட்சம் நபர்கள் சிக்கன் குனியாவால் பாதிக்கப்படக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு அடுத்தபடியாக சிக்கன் குனியாவால் பாதிக்கப்படும் நாடுகளின் பட்டியலில் பிரேசில், இந்தோனேஷியா ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் உலகளாவிய சுகாதார சுமையில் இந்தியாவும் பிரேசிலும் சேர்ந்து 48 விழுக்காடு அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் அந்த ஆய்வறிக்கை எச்சரித்துள்ளது. இந்தியாவில் சிக்கன் குனியா குறித்து நோய் கிருமிகளால் பரவும் நோய்கள் கட்டுப்பாட்டுக்கான தேசிய மையம் அளித்த 2024ஆம் ஆண்டின் தரவுகளை பார்க்கலாம். கடந்த ஆண்டு சிக்கன் குனியா பாதிப்பை கண்டறிய 2.4 லட்சம் நபர்கள் பரிசோதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 17,930 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. கடந்த ஆண்டின் ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை 1 லட்சம் இந்தியர்கள் வைரஸ் காய்ச்சல் குறித்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அவர்களில் 4,995 நபர்களுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. சிக்கன் குனியா பாதிப்புகளுக்கு ஏதஸ் எகிப்தி மற்றும் ஏதஸ் ஆல்பபிக்டிஸ் எனப்படும் கொசுக்களால் பரவும் வைரசுகளே காரணம். அதிக காய்ச்சல், தீவிரமான மூட்டுவலி, நீண்ட கால வலி, அதீத சோர்வு போன்றவைதான் அறிகுறி. சிக்கன் குனியா கடுமையான வலியை கொடுக்கின்றன. மிக ஆரோக்கியமான நபர்களும் இதனால் பாதிக்கப்பட்டு முழுமையான இயலாமைக்கு ஆளாகக்கூடும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். சிக்கன் குனியாவால் பாதிக்கப்படுவோரில் 50 விழுக்காடு நபர்கள் நீண்ட கால மூட்டுவலி அல்லது அதீத உடல் சோர்வை எதிர்கொள்கின்றனர். சிக்கன் குனியாவால் பாதிக்கப்படும் 10 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளும் 80 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்களில் பெரும்பாலானோரும் இறப்பை சந்திக்கின்றனர். அந்த அளவுக்கு தீவிர பாதிப்பாக சிக்கன் குனியா அமைந்திருக்கிறது. சிக்கன் குனியாவுக்கு சிறப்பான சிகிச்சை இல்லை. தற்போதைக்கு அமெரிக்கா உள்பட சில நாடுகள் மட்டுமே 2 தடுப்பூசிகளுக்கு அனுமதி பெற்றுள்ளன.